நாளைக்கு மாலை கூட்டணி கட்சியோட ஆலோசனை நடக்கும் போது என்ன பேர் வைக்க போறீங்க, எது குறித்து விவாதிக்கப்படும்? கூட்டணி கட்சி நாளைக்கு மாலை நாளைக்கு சந்திச்சாத்தானே தெரியும். நாளைக்கு சந்திச்சு முடிச்ச உடனே உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிற தகவலை சொல்லிடுவோம். சந்திக்காமலே என்ன பேர் வைக்க போறீங்க, திட்டம் வச்சிருப்பீங்களா? எல்லாம் ஓப்பன் மைண்டோட போறோம். எங்களை பொறுத்த மட்டும் ஒத்த கருத்தோடு தமிழகத்தை பாஜகவிடமிருந்தும் RSS இருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்திலே மக்கள் அளித்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காகவும் திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலே தாவேகா தலைமையிலே இருக்கின்ற அரசிலே காங்கிரஸ் கட்சி முதல்ல சப்போர்ட் பண்ணுச்சு. காங்கிரஸ் கட்சி கேட்டது தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் திரு விஜய் அவர்கள் கேட்டது அந்த ஆதரவிற்காக உடனடியாக மதிப்பளித்து உடனடியாக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங்கை போட்டு உடனடியாக காங்கிரஸ் கட்சி முடிவு செஞ்சது. அதனால எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய ஒரே கருத்து என்பது மதசார்பற்ற ஒரு அணி தமிழ்நாட்டில் இருக்கணும், ஒரு முதலமைச்சர் இருக்கணும், ஒரு நேர்மையான ஆட்சி. இது ரெண்டு தான் எங்களுடைய முக்கியமானதாக இருந்துச்சு. அதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். சார், நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழக அரசியலில் பதவியை பெற்று வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் நிறைய நாட்கள் டெல்லியிலே இருந்தீங்க. இப்போது தமிழக காங்கிரஸில் எது போன்ற மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் நேற்று பேசுறது மாதிரி தான். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் 141 வருஷ கட்சி. அதனால இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். அந்த ரிலே ரேஸ்ல என்னட்டா ரெண்டாவது ரவுண்ட்ல சரியா ஓடலையா, மூணாவது ரவுண்ட்ல சரியா ஓடலையாங்கிறதுல கடைசியா ஓடி ஜெயிக்கணும். அதுக்காக முழு முயற்சி மேற்கொள்ளப்படணும். அருமைக்குரிய சகோதரர் செல்வப்பிரதை அவர்களுடைய காலத்தில் அவர் பல மிக முக்கியமான 2 விஷயங்களை செஞ்சு முடிச்சாரு. ஒன்று, காங்கிரஸ் கட்சியுடைய சொத்துக்களை மீட்பதற்காக அவர் எடுத்த முயற்சி. அதே போல கிளை அமைப்புகளை கிராம காங்கிரஸ் கமிட்டிக்கான முயற்சி. இந்த 2 முயற்சியும் மறக்க முடியாத ஒரு முயற்சியா இருக்கு. வரலாற்றில் அது என்றைக்கும் இடம்பெறும். அதே போலவே அன்றைக்கு அழகிரி அவர்களுடைய நேற்று சொன்ன மாதிரி அவருடைய காலகட்டத்திலும் சில முயற்சிகள் நடைபெற்றது. விழுந்து கிடந்த காங்கிரஸை நிறுத்திய ஒரு பெருமை அவருக்கு தெரியும். எலக்ட்ரல் நம்பர்ஸ் எங்களுக்கு கூட்டினது அண்ணன் அழகிரி அவருடைய காலத்தில் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தது அவருடைய காலத்தில். அதற்கு முன்னால பெரும் வீழ்ச்சிக்கு பின்னால அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களும் அருமைக்குரிய சகோதரர் மறைந்த EVKS அவர்களும் கடும் உழைப்பால் காங்கிரஸ் கட்சியை எந்திரிச்சு நிப்பாட்டினதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அதனால இதெல்லாம் காலகட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்க காலத்தில் கூட்டணியில் அமைச்சரவையில் இருக்கோம். 59 வருஷத்துக்கு அப்புறம் பெரும் கனவு எங்களுக்கு நிறைவேறி இருக்கிறது. சரிப்பா, கனவு நிறைவேறி இருக்கு. அந்த கனவை 2 அமைச்சர்கள் இருக்காங்க. இருண்ட கண்ணு மாதிரி 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. 2 அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய பெயரையும் மரியாதையும் காப்பாற்றுவார்கள். கடந்த காலங்கள்ல காங்கிரஸ்ல எந்த பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும், எந்த கூட்டங்கள் நடந்தாலும் உட்கட்சி பிரச்சனைங்கிறது பெரிய விஷயமா வெளியே பேசப்பட்டது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த உட்கட்சி பிரச்சனையை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா? தலைவர்கள், துணைத் தலைவர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது காங்கிரஸ்ல. அணிங்கிற பிணி நிறைய இருக்குது. ஒரு அணியும் கிடையாது. ஒரே ஒரு அணி ராகுல் காந்தியோட அணி மட்டும்தான் காங்கிரஸ்ல. எங்களுடைய ராகுல் காந்திக்காகத்தான் ஓட்டு, ராகுல் காந்திக்காகத்தான் கூட்டம், ராகுல் காந்திக்காகத்தான் வெற்றி. அதனால எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு அணி தான், ஒரே ஒரு டீம் தான், அது ராகுல் காந்தி டீம் தான். நாங்கள் எல்லாரும் ஒரு பிளேயர்ஸ் தான். என்னை பொறுத்த மட்டும் இப்போ டாஸ் போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி அண்ணன் செல்வப்பிரதையே டாஸ் போடுறதுக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால அணி ஒரே அணி தான், ராகுல் காந்தியோடைய. அடிச்சு விளையாடுறதுங்கிறது நான் என்னன்னா, நாங்கள் தைரியமாக எங்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம். கொஞ்சம் மென்மையாக சொல்லணும்னா, கொஞ்சம் லிட்ரலாக சொல்லணும்னா எங்களுடைய கொள்கைகளை தெளிவாக எடுத்து சொல்வோம். எங்களுடைய ப்ரோக்ராமை தெளிவாக எடுத்து சொல்வோம். நாங்கள் எப்படி மற்றவர்களோடு மாற்றமாக இருக்குங்கிறத எடுத்து சொல்வோம். எங்களோட சீன்றவங்களை அதே வேகத்துல அவர்களுக்கு பதில் சொல்லுவோம். இதுதான் நான் சொல்றேன். திமுக ஆட்சி காலத்துல பல விமர்சனங்கள் நீங்க நேரடியாக முன்னிச்சீங்க, ட்விட்டர்ல பல விஷயங்களை தெரிவிச்சிருந்தீங்க. அதே வேக செயல்பாடுகள் இப்போ தாவேகா ஆட்சியிலும் இருக்குமா? எங்களை பொறுத்த மட்டும் ஆட்சியில பங்கு பெறோம். அமைச்சர்கள், எங்க அமைச்சர்கள் 2 பேர் இருக்காங்க. நாங்க ஆட்சியில பங்கு பெறும்போது ஆட்சியில இருக்கிற கட்சி ஆயிருது கட்சி. இந்த கட்சி என்ன ஆட்சியில் வெளியில இருந்து கைதட்டிக்கிட்டு இருக்க கட்சி கிடையாது. பெட்டிஷன் கொடுக்குற நிலைமையில இல்லை. மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். 11வது நம்பரும் 12வது நம்பரும் எங்கால் உட்காந்துருக்கு. கதர் சட்டை போட்டா 2 ஆள். அதனால என்னன்னா அவர்களை பொறுத்த மட்டும்
அதனால அந்த பொறுப்போடு மக்களை வந்து தமிழக மக்கள் வந்து அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. அமைச்சரவையில் இருந்துட்டு நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது செய்யவில்லை அரசு, இது செய்ய வேண்டும், இது செய்வது தவறுனோம்னா நீங்கள் அமைச்சரவையில் இருக்கீங்கப்பா என்ன காமெடி ஓடிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுருவீங்க நீங்களே கோவப்பட்டு. அதனால அமைச்சரவையில் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்குன்றது, நாங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி, இருக்கின்ற கட்சி பல மாநிலங்களில் இவ்வளவு வருஷம் இந்தியாவில் பல கூட்டணி கட்சிகளை கூட்டணி அரசுகளில் பங்கு பெற்ற கட்சி, நடத்தின கட்சி, லீடு பண்ண கட்சி. அதனால எங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் தெரியும். அந்த டீலேர்னிங் ப்ராசஸ் தான் காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்சியில் இருக்கோம், ஆனால் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த பொறுப்போடு மக்கள் பிரச்சனைகளை எப்படி ஆட்சியுடைய கவனத்திற்கு கொண்டு நாங்கள் கட்சி, நான் கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால கட்சியினுடைய தலைவராக என்ன பிரச்சனைகளை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லுவோம். அமைச்சர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.